வெல்கம் டு நம்ம ஒரு சேனல் மக்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் செஞ்ச வெண்ணெயில் எப்படி நெய் தயாரிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடிக்கடமான பாத்திரத்தில் வெண்ணெய் செய்யுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வச்சிங்கன்னா அடி பிடிக்கும். சிம்மிலே தான் நெய் வர வரை நீங்கள் சிம்மிலே வச்சு எப்பயுமே கலரிக்கங்க. வீட்டில் நம்ம நெய் செஞ்சால் நல்ல வாசனை இருக்கும். அதே கடையில் நீங்கள் வாங்கி பாருங்கள், அந்த வாசனையே வராது. இதில் ஒரு அழகு இருக்குது நம்ம வீட்டில் செய்கிறது எப்பயுமே. இதுக்கு ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் இது பண்ணி விட்டுருங்க. அந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் அப்படியே கரைஞ்சி கீழே வந்துடும். இது மொதல் ஸ்டேஜ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் அப்படியே அடியில் அந்த மாவு மாதிரி வந்துடும். அப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் உப்பு போடுங்க. அப்போ தான் மணல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அம்மா செய்த நெய் போல் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியே இருக்கும். ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் கிளறி விட்டிங்கன்னா அப்படியே கீழே தங்கிக்கும். இந்த நுரை வர்றப்ப நீங்கள் முருங்கைத்தலையை போட்டுக்கோங்க. முருங்கைத்தலை போட்டால் தான் வாசனையாக இருக்கும். இப்போ இந்த சவுண்டு குறைஞ்சோன்னே இந்த நுரை வந்துட்டால் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இந்த முருங்கைத்தலை நெய் வடித்ததுக்கப்புறம் இந்த முருங்கைத்தலையை பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு கொடுங்க. இப்போ இந்த நெய்யை வடிகட்டிக்கலாம். நெய் வடிகட்டினோன்னு 12 மணி நேரம் கழித்து நீங்கள் பாருங்கள். நெய் மணலாக இருக்கும். பார்த்தீங்களா எப்படி மணலாக இருக்குன்னு. நம்ம வெளியில் காசு கொடுத்து வாங்குறதை விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.